வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 26/3/2025 புதன்கிழமை. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இப்போ யாரெல்லாம் அவிட்டத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னும்போது நீங்கள் கூடுதல் கவனம், பொறுமை எல்லாத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் மற்றும் பூசம். அப்போ யாரெல்லாம் புனர்பூசம் மற்றும் பூசத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் எடுத்துக்கிட்ட எல்லா செயல்களிலும் இன்னைக்கு கவனக்குறைவு ஏற்படாத வண்ணம் உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரம் உங்களில் யாருக்கெல்லாம் சூப்பரான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், விசாகம் மற்றும் புரட்டாதி. இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு சூப்பரான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி. கொஞ்சம் நிறைய நட்சத்திரம் வருது இல்லைங்களா? அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமற்ற பலன்களை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் எல்லா செயல்களிலும் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாளை நீங்கள் அற்புதமாக கடந்து வந்துடலாம். சரி, இன்றைய நியூமராலஜி பலனை பார்ப்போம். இன்றைய தேதி 26ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 26ஆம் தேதி உங்களில் யாருக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 5, 6, 14, 15, 23 மற்றும் 24. இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் ஒரு சூப்பரான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 7, 9, 10, 16, 18, 19, 25, 27 மற்றும் 28. இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு கூடுதல் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.